வணக்கம், வெல்கம் டு நல்ல சுவை. இன்றைக்கி இந்த வீடியோவில் பிஸ்ஸா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பிஸ்ஸா செய்யறதுக்கு அவன் தேவையில்லை, தவாலேயே செஞ்சிடலாம். முதல்ல பிஸ்ஸா பேஸ் செய்யறதுக்கு 1/2 கப் தயிர், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரெண்டுத்தையும் கலந்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு பவுலில் 2 கப் மைதா, 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தயிரை அதோடு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாவை கவர் பண்ணிவிட்டு 1 மணி நேரத்துக்கு தனியாக எடுத்து வச்சுருங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். 1 கப் வெங்காயம், 10 பூண்டு பல் நறுக்குனது, கொஞ்சம் குடமிளகா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வதக்கிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஆரிகானோ, 1/2 டீஸ்பூன் பேசில், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது பிஸ்ஸாக்கான டோவை ஒரு தடவை இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவு மாவுக்கு 4 மீடியம் சைஸ் பிஸ்ஸா செய்யலாம். மாவு 1 மணி நேரம் ஊறின அப்புறம் இப்போ சப்பாத்தி மாதிரி ரோல் அவுட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோர்க் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ரிக் பண்ணிக்கோங்க. தவாவில் கொஞ்சம் பட்டர் தடவிட்டு இந்த மாதிரி பிஸ்ஸா ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ சாஸ்க்கான வீடியோ லிங்க் ஐ பட்டனில் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் ஒயிட் சீஸ் சாஸ் சேர்த்துக்கலாம். இதுக்கான வீடியோ லிங்க்கும் ஐ பட்டனில் செக் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஆரிகானோ, 1/2 டீஸ்பூன் பேசில், நம்ம வதக்கி வச்சுருக்க காய்கறிகள், சீஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக மேலே கொஞ்சம் ஆரிகானோ, பேசில், சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாத்தையும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. இதை கவர் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் 10லேருந்து 12 நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க. இப்போ பிஸ்ஸா ரெடி. அவன் இல்லாமல் ஈஸ்ட் சேர்க்காமல் ஈஸியான ஒரு பிஸ்ஸா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்ல சுவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.